ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோடு உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறது மவளோட கான்வகேஷன் முடிஞ்சு நாங்கள் எங்களோட உம்மம்மா வீட்டுக்கு லஞ்சுக்கு போனதுலேருந்து ஈவினிங் நெலும்குள்ளனை போயிட்டு அப்படியே அங்கே இருந்து நைட் டின்னருக்கு பிக் பிளேட் போன மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று நம்புகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் கன்வகேஷன் முடிஞ்சு எங்களோட வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உம்மாவையும் மைனியையும் கூட்டிக் கொண்டு உம்மம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். எங்களோட வாப்பாவும் தம்பியும் தம்பியோட பைக்கில் வந்தாங்க. நாங்கள் எப்போ சரி கிளம்பு போனால் எப்படி சரி ஏன்னா பெரிய தம்பியோட வீட்டுக்கும் உம்மம்மா வீட்டுக்கும் போயிட்டு படும். ஆனால் இப்படி லஞ்ச் ஒன்றுக்கோ டின்னர் ஒன்றுக்கோ போயிட்டு மிச்ச நாள் ஈக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு பிறகு தான் இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு போயிட்டு பட்டுச்சு. மற்றபடி நான் சொன்னேன் இல்லையா, உம்மம்மா வீட்டுக்கு போனால் அப்பையும் டீ ஒண்டையோ ட்ரிங்க் ஒண்டையோ குடிச்சிட்டு அப்படியே வர மாதிரி தான் இருக்கும் எங்களோட பயணம். அதுவும் என் ஹஸ்பண்ட் கிளம்புக்கு என்ன சரி ஒரு தேவைக்கு போனால் அந்த வேலையை முடித்த கையோட காலில் சுடு தண்ணி ஊற்றி கொண்ட மாதிரி உடனே வீட்டுக்கு போவோம்னு தான் சொல்லுவார். ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக போன நேரம் நல்லா டைம் எடுத்து தேவையான இடத்துக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்தோம். அப்படியே பேசிக்கொண்டு நான் உங்களோட இந்த மாதிரிக்கு உம்மம்மாவோடும் வந்துட்டு போன டயர்டில் அங்கே தந்த வெல்கம் ட்ரிங்கையும் குடிச்சிட்டு நாங்கள் உம்மா, மைனிமார், சாட்சிமார், மைனிட உம்மா எல்லாம் சேர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்படியே பேசிக்கொண்டே இருந்த மாதிரிக்கு சரியான சூடன்ட்டு உமமோட்டு மொட்டை மாடிக்கு தான் போனோம். கொஞ்சம் காற்று வாங்க. நான் போன டைம் கொஞ்சம் சூடாகவே தான் இருந்துச்சு. மாஷா அல்லா, மேலே போனதுமா அவ்வளோ காற்று. அதோட எங்கட மவள் அங்கே இருக்கிற அழகான சீனரிஸ் எல்லாத்தையும் வீடியோ பண்ணி இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் உம்மம்மா வீட்டில் புதுசாக தான் ரூஃப் டாப்பை எங்கட சாச்சா செஞ்சார். சீனரிஸ் மட்டும் இல்லாமல் அவங்க புதுசாக கட்டின ரூஃப் டாப்பும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லா. மொட்டை மாடியில் லேடிஸ் எல்லாம் கூடி நல்ல கொசிப்ஸ் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு பவல் லஞ்ச் எடுக்க கீழே வந்தோம். அங்கே லஞ்சையும் சாட்சிதம் அவ்வளோ டேஸ்டாக ஆக்கியிருந்தா. சாட்சி சும்மா நேரங்களில் நான் அவங்களுக்கு கால் பண்ணி நேரம் செல்லுவா, சஜ்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஆக்குறண்டு. அப்போவே நான் நினச்சி கொண்டு தான் இருந்தேன், எப்போ சரி ஒரு நாளைக்கு சஜ்னோட கையால் சோறாக்கி வைக்க சொல்லி நாங்கள் போயிட்டு தின்றதுக்கு. அன்றைக்கு ஒயிட் ரைஸ், கலியா கறி, பொட்டேட்டோ கறி, பீஃப் குருமா, சிக்கன் டெவல், புடின் தான் செஞ்சு இருந்துச்சு எங்களோட சஜ்னா. மாஷா அல்லா.
நல்லா திண்ட ஹாலுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படியே பேசி கொண்டும் இருந்தோம். அப்படியே ஈவினிங் டீ டைமும் வந்துட்டு பவல் திண்டது ஜெமிக்கவும் இல்லை. அதுளுக்கு பெட்டிஸ் பொறிச்சு சாக்லேட் கேக் டீ எல்லாம் வச்சிருந்தாங்க. வச்சதுக்கு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் திண்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு அப்படியே நெலும் குளினைக்கு தான் போயிட்டு கொண்டு இருக்கிறோம். மார்னிங் எல்லாம் நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு. நாங்கள் வெளியாவினதுமா நல்ல மழை அண்டைக்கு கிளம்பல. நாங்கள் போயிட்டு இறங்கினதும் நல்ல மழையோட தான். நாங்கள் போன டைம் நெல்லும் குளிநெல் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சி பார்க்கவும் முடியாத அளவுக்கு. டிக்கெட் கவுண்டர்லேயும் அவ்வளோ கியூ. டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு மலையிலிருந்து தப்பி எப்படியோ உள்ளுக்கு வந்து சேர்ந்துட்டோம். உள்ளுக்கு வந்த மாதிரி பார்த்தா ரூஃப் டாப்புக்கு போகிறதுக்கு வெளியிருந்த கியூவை விட யா அல்லா இது டபுள் ட்ரிபிளாகவே இருந்துச்சு. நான் கியூலே அப்படியே இருந்த மாதிரிக்கு லோட்டஸ் டவரோட கிரவுண்ட் ஃப்ளோரை அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டேன். ரூஃப் டாப்புக்கு எல்லாத்தையும் லிஃப்டில் தான் அனுப்புகிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கியூ என்று பார்த்தா லிஃப்டில் போகிறதுக்கும் கியூவாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரியா லிஃப்ட்லேயும் இடம் கிடைச்சி ரூஃப் டாப்புக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் ரூஃப் டாப் வந்த நேரம் சரியா ஒரு 5:30 மணி மாதிரி இருக்கும். அப்பையும் ஒரு பெரிய மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிச்சு. என்ன செய்ய, வந்ததுக்கு பார்க்காம போனால் வேலையும் இல்லைன்னுட்டு மலையிலேயே நனைஞ்சு சரி கலம்பு சிட்டி வியூவை பார்த்து கொண்டோம். மழை பெய்கிற மாதிரி பனிமூட்டத்தோட கலம்பு சிட்டி வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் டிவிலேயும் யூடியூப் வீடியோஸ்லேயும் தான் இந்த வியூவை பார்த்திக்கிறேன். ஆனாலும் அதை விட நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நேராக பார்க்குற நேரம் கலம்பு சிட்டி வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மலையில் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னுட்டு நெலும் குளிர்ந்த ரூஃப் டாப்பில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணேலுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணினோம். இது அப்படியே சூரியன் மறைகிற நேரம் ஈகிற வியூ தான். நான் எப்படியெல்லாம் வீடியோ எடுக்க இயலுமோ அப்படியெல்லாம் வளைச்சு வீடியோ எடுத்துக்கொண்டேன்.
6:30 பிந்தின பிறகு சுற்றி லைட் எல்லாம் போட்ட மாதிரி நைட் வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. அதை வாயால் வர்ணிக்கையில ஒரு தடவை நினச்சி பார்க்குற நேரம் அட இது எங்கட ஸ்ரீலங்காவா என்று வியப்பாகவும் இருந்துச்சு. எங்கள்ட உம்மா வீட்டில் இருந்து பார்க்குற நேரம் லோட்டஸ் டவர் விளங்கும். நான் என்ற பழைய வீடியோ ஒன்றில் உம்மோட வீட்டில் இருந்து நெல்லுமுக்குள்ளுனையை காட்டியும் இருக்கிறேன். நான் அந்த வீடியோவில் சொல்லியும் இருந்தேன் ஃப்யூச்சரில் நெல்லுமுக்குள்ளுனை போனால் வீடியோ போடுறேன்னு. ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எனக்கு இப்போ தான் கிடைச்சிச்சு. இப்போ ரூஃப்டாப்பில் இருந்து இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் சில ஷாப்ஸ்வல் இருந்துச்சு. அதையும் அப்படியே வீடியோ பண்ணி கொண்டேன். இங்கே நிறைய ஷாப்ஸ்வல் இருக்கு. ஆனால் பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி ஏண்டா ஒன்றும் விளங்குதில்லை. நெலும்குள்ளுனையில மேலே இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கும் போக பார்த்தோம் அப்படியே அங்கே டின்னர் எடுக்கிறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்கியாக அன்றைக்கு ஃபுட் கோர்ட் ஃபுல் என்று அதுக்கு போக எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவும் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியாகிற நேரம் நல்லா இருட்டிட்டு வெளியே இருந்து கிட்டாக்கி நெலும்குள்ளினையை பார்க்குற நேரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெலும்குள்ளினிலேருந்து வெளியாவினதுமா இப்போ டின்னர் எடுக்கத்தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்றை அடித்து டின்னர் எடுக்க பிக் பிளேட் தான் போனோம். கிளம்புல அப்படியே நைட் வியூவோட ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் இப்போ போயிட்டு கொண்டிருக்கி.
அப்படியே டின்னர் எடுக்க பிக் பிளேட் வந்ததுமா எங்கட தம்பி தந்த ட்ரீட்டோட இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.